கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் பாஸ்டர் டைட்டஸ், ஒரிசாவிலே மிஷனரி ஊழியம் செய்து வருகிறேன். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் அநேக மக்களை சந்தித்திருக்கிறேன். அநேக தேவனுடைய வார்த்தைகளை அநேகருக்கு சொல்லி இருக்கிறோம். ஆனால் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை. அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட மக்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் இல்லை, ஜெபம் கேட்கப்படவில்லை, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறவில்லை, சூழ்நிலைகள் மாறவில்லை. ஏன் என்று சொன்னால், இவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவு. இந்த தேவனை அறிகிற அறிவு மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு பரிபூர்ணமாய் இருக்கும் என்று சொன்னால், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், அவர்களுடைய வேலையில், அவருடைய குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை உண்டாகும். அந்த தேவனை அறிகிற அறிவு குறைந்திருக்கிறபடியினால்தான் அநேகருக்கு ஜெபம் நிறைய இருக்கிறது, உபவாசம் நிறைய இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் போதாது, இவைகளெல்லாம் பத்தாது. தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், அவரை பின்பற்றி வர வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், வாழ்க்கை மாற்றப்படும். அநேகருடைய வாழ்க்கை மாறாமல் எத்தனை போராட்டங்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை கவலைகள். யார்கிட்டெல்லாம் போய் ஜெபம் பண்ண சொல்றாங்க, எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க, ஆனால் மாற்றம் இல்லை. இன்னும் ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். எப்படி எழுப்புதல் தேசத்தில் வரும்? எப்படி தேவன் எழுப்புதலை தேசத்தில் கட்டளையிடுவார்? தேவனை அறிகிற அறிவு குறைந்திருக்கிறது. அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறது, அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறது. ஏன் என்று சொன்னால், தேவனை அழைத்தால் தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு தேவ நாமத்தை விட்டு இன்றைக்கு அநேக நாமங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். வேத புஸ்தகத்தில் பாருங்க, தேவனுடைய நாமம் இல்லாமல் பார்க்கிற நாமமெல்லாம், கேட்கிறதெல்லாம், எதெல்லாம் சொல்றாங்களோ எல்லாத்தையும் சொல்றாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவு வேண்டும். அந்த அறிவு இருந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய நாமத்தை சரியாய் கூப்பிட முடியும், சரியாய் அவரை தொழுது கொள்ள முடியும். நம்முடைய ஜெபம் அவருடைய சமூகத்துக்கு போகும், நம்முடைய விண்ணப்பம் அவருடைய சமூகத்துக்கு போகும். அதனால தான் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், சங்கீதம் 91:14 வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ மக்களே, நான் இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனுடைய நாமத்தை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? சரியாய் சொல்ல முடியும், எனக்கு தேவன்னா யாருன்னு தெரியும். இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முழுமையாய் தெரியும், அவருடைய நாமம் தெரியும், அவர் யாருன்னு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் தெரியும், இயேசு கிறிஸ்து தெரியும், பரிசுத்த ஆவியானவர் தெரியும். பாருங்க, இன்றைக்கு சரியான நாமத்தை கூப்பிடாததுனால தான் பதில் கிடைக்கவில்லை. இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். அப்படி ஒரு வசனமே கிடையாது. பாருங்க, ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால். யார் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் மேன்மையாயிருப்பான், உயர்ந்திருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஏன்னா அவன் சரியா என்னுடைய நாமத்தை கூப்பிடுகிறான். பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், எழுப்புதல் வரவே வராது. ஏன் என்று சொன்னால், ஒரு தடையாக அல்ல, யார் தேவனுடைய நாமத்தை சரியாய் உச்சரிக்கிறார்கள். பெரிய பெரிய சபைகளில் எல்லாம் கூட தேவனுடைய நாமத்தை சரியாய் உச்சரிக்கவில்லை, மணிக்கணக்கில் ஜெபிக்கிறார்கள். என்ன பயன்?
என்னென்ன நாமத்தையோ சொல்றாங்க. 1000 நாமம் இருக்குன்றாங்க. இந்த வேத புஸ்தகத்துல தேவனுக்கு 1000 நாமம் கிடையாது. தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர், இதை தவிர அவருக்கு வேற நாமமே கிடையாது. தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர், வேற நாமமே கிடையாது இந்த வேத புஸ்தகத்துல. யாராலையும் நிரூபிக்கவே முடியாது. நான் ஒரு ஊழியர் கூடுகையில சொன்னேன், இந்த நாமத்தை தவிர வேற யாராவது ஒரு நாமத்தை இந்த வேத புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய நாமம் என்று சொன்னா 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் சொன்ன நாமம் என்ன? தேவனாகிய கர்த்தர். ஆதியாகமம் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பேதுரு சொல்லும்போது 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பேதுரு சொல்லுகிறார், தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. அந்த தேவனை அறிய வேண்டும், தேவனை அறிந்திருக்க வேண்டும். அவர் யார்? அந்த கர்த்தர் யார்? பாருங்க, 1000 நாமங்களை வைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். தேவனுக்கு அந்த ஆராதனை போகாது, ஜபம் போகாது, விண்ணப்பம் போகாது, உங்களுடைய துதி போகாது. அநேகர் சொல்றாங்க யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். பாருங்க, இந்த வேத புஸ்தகம் அல்ல, இந்த வேத புஸ்தகம் ஈப்ரூவில் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. ஈப்ரூ டிரான்ஸ்லேஷன்ல ஒரு இடத்துல கூட யெகோவா என்கின்ற நாமமே கிடையாது. பாருங்க, வேத புஸ்தகத்துல இந்த வேதாகமத்தில் 12 இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 5 இடங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா பலிபீடங்களையும் இடத்தின் பெயரையும் ஊரின் பெயருமா இருக்கும். யெகோவா என்கின்ற நாமமே கிடையாது. கிரீக் டிரான்ஸ்லேஷன்ல கிடையாது, ஈப்ரூ டிரான்ஸ்லேஷன்ல கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாமம் இல்லை. அந்த நாமம் எப்படி வந்தது என்பதை நான் அடுத்த செய்தியில சொல்லுகிறேன். வேற எந்த நாமமே கிடையாது. இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், தேவாதி தேவன், தேவனாகிய கர்த்தர், இவ்வளவுதான். இந்த நாமத்தை அறிய வேண்டும். இந்த நாமத்தை அறிந்து கொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய குடும்பம் மாறும், தேசத்துல எழுப்புதல் உண்டாகும். எந்த தேசத்துல எழுப்புதல் வந்ததோ அந்த தேசத்துல போய் பாருங்க, அந்த தேசத்துல யாரும் வீணான நாமத்தை சொல்லி ஆராதித்ததே கிடையாது. எழுப்புதல் வந்த தேசத்துல எல்லாம் பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிள்ல அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கிறது? ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாய், ஒரு செய்தியாய் நான் கொடுக்கிறேன். ஆனால் இப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவரை அறிகிற அறிவு, அந்த அறிவுல விருத்தி அடைந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். பிலிப்பியர் 3:8, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அந்த அறிவு உண்டாகணும் தேவனுடைய பிள்ளைகளே. கிறிஸ்து யார்? அவர் எப்படிப்பட்டவர்? யெகோவா ராஃபா கிடையாது, கிறிஸ்து தான் ராஃபா, சுகம் தருகிறவர். யெகோவா ராஃபா அவருடைய தழும்புகளால சுகம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால தான் சுகம். யெகோவா என்கின்ற நாமம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, சிலவற்றை நான் தெளிவாய் உங்களுக்கு போதிக்கிறேன். ஏனென்று சொன்னால் பல ஆண்டுகள் நான் வாசித்து தியானித்ததை சொல்லுகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர் 1:10 வசனம் சொல்லுகிறது, சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. பாருங்க, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையலைன்னா நம்முடைய வாழ்க்கையில விருத்தி அடைய முடியாது, முன்னுக்கு வர முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏன்னா ஜபம் தேவன் கேட்கிறவர், கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவர். தேவனாகிய கர்த்தர், அவர் சர்வ வல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒரே கர்த்தர், அவர் மாறாதவர். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், கோலியாத்துக்கு முன்பாக நின்று
இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவரா? அவர் சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகிறான். தாவீது சொல்லும் போது தேவனுடைய நாமத்தை கோலியாத்துக்கு முன்பாக வேறெல்லாம் சொல்லல, அவன் வேற நாமங்களை பயன்படுத்தவில்லை. அநேகர் அப்படித்தான் இன்றைக்கு பாருங்க, வீணான நாமங்களை, தேவனுடைய நாமமே இல்லை அவைகளை பயன்படுத்துகிறார்கள், அவைகளை பின்பற்றி போகிறார்கள். ஏன்னா அநேகர் சொல்றாங்க, இம்மட்டும் உதவின எபினேசர். எபினேசர் தேவனுடைய பெயர் கிடையாது, அது ஒரு ஊரின் பெயர், அது ஒரு கல்லுக்கு வைக்கப்பட்ட பெயர். அது நாம் சிலை வழிபாடு உடையவர்கள் அல்ல. எந்த மனுஷனும் தேவனுக்கு பெயர் வைக்கவே முடியாது. முதல்ல அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய நாமம் தேவனாகிய கர்த்தர். அவருக்கு என்னென்ன பேரெல்லாம் வைக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துல தாவீது சொல்லுகிறான், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். அப்போதுதான் ஒரு வல்லமை வெளிப்படும். அந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படும். தேவனுடைய பிள்ளைகளை, வியாதியை பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு அவருடைய தழும்புகளால சுகமானேன், விடுதலையானேன், அவரை அறிகிற அறிவு, அந்த மேன்மை உண்டாக வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவில் 1 கொரிந்தியர் 15:34 சொல்லுகிறது, அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி. தேவ ஜனம் இன்னும் உணரவில்லை. தேவ ஜனம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம்.